90,000 ரூபா வெரி ஃபைனல். வெரி ஃபைனல். ஃபிக்ஸடா ஒரு வேலை சொல்றோம்னா 90,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். உங்களுக்கு குறைச்சு தரீங்க. ஆனா பிக்சட் பிரைஸா உங்களுக்கு வந்து ஃபைனலா ஒரு 90,000 ரூபாய் கேட்குறானே. அட்டால போல்ட் இன்னொன்னு பிராண்ட் ஷிஃப்ட் 90,000 ரூபாய்க்கு கொடுத்துலானே. தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துலானே. இந்த தடவை பொங்கல் ஆஃபராக வெரி ஃபைனலாக 500,000 ரூபா பண்ணி கொடுத்தேன். அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னினே 2,500 ரூபாய் கொடுத்துலானே ஃபிக்ஸடா. ஓகே, வண்டிக்கு ஃபிக்ஸடா ஒரு விலை சொல்றேன்னு 70,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். இதற்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னாக்கா 15,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். அதுல நோ நெகோசியேஷன், ஃபைனல் ரேட் பொங்கல் ஆஃபர். இதற்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னாக்கா 25,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அது பொங்கல் ஆஃபரா 3,000 ரூபாய் கேட்டோன்னே இது வெரி ஃபைனலா 2,00,000 ஃபைனலா கொடுக்கலாம். கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னாக்கா 75,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். அதுல புண்டா ஒரு விஐபி யூஸ் பண்ண வேண்டிய யாருன்னு அந்த விஐபி எக்கச்சக்கமான லோ பட்ஜெட் கலெக்ஷன், மிடில் பட்ஜெட் கலெக்ஷன், ஹேட்பேக், செடான் எல்லா டைப்பும் இருக்குங்க. நான் இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்குங்க. சத்தியமா சொல்றேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராப் பண்ணியிருக்கோம். எல்லா கார்களுமே 1,00,000 ரூபா வரைக்கும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வரைக்கும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய கார்கள் நம்மளுடைய ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல விதத்தில் ரேட்டை குறைச்சிருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோக்கு ரேட்டு குறைச்சிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அது இல்லாமல் சில கார்களுக்குலாம் நேரடியாக ரெடி பேமெண்ட்டோட நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அதுலேயும் சின்னதாக அனுசரித்து எடுத்துக்கலாம். அப்படி என்னென்ன கார்கள்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த லைனில் பார்த்தீங்கன்னா சியாஸ், என்ஜாய், ஆட்டோமேட்டிக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டஸ்டர் ஒரு சூப்பரான காருங்க. அதுவும் TN 47 35. அடுத்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கார்கள் இருக்குங்க. வேகனார் இருக்கு, அல்டோவிலே பார்த்தீங்கன்னா 3 அல்டோ இருக்குங்க. அடுத்து வந்து பிஆர்வி இருக்குங்க. ஹோண்டாவில் பிஆர்வி பெட்ரோல் வெஹிக்கிள். நீங்கள் 7 சீட்டரில் எனக்கு பெரிய ஃபேமிலி, ஆனால் என்னால் வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது. நான் ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக எடுங்க. ஹோண்டாவில் வந்து பிஆர்வி செம காருங்க. நீங்கள் வந்து வண்டியை மட்டும் செக் பண்ணி பார்த்துடுங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி நம்பர் TN 59 83 48 செம்மையாக இருக்குங்க. 7 சீட்டரில் நீங்கள் எடுக்கணும்னா இந்த காரெலாம் நம்பி எடுக்கலாம் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிங் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிங் கிரே வேகனார்லேயே போட்டு ஒரு தனித்துவமான காருங்க. அடுத்து இயான் இருக்கு. இயானெல்லாம் வந்து வீட்டில் ஒரு சின்ன கார் இருக்குன்னு இடம் ரொம்ப சின்னது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இயான் எடுக்கலாம். அடுத்து இங்கே ஒரு அல்டோ இருக்குது, அங்கே ஒரு அல்டோ இருக்குது. சைடில் ரொம்ப நாளாக நம்மள்ட்ட நிற்கிதுங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல வண்டி தான். எல்லா கார்களுமே முடிஞ்ச அளவுக்கு நெகோசியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். இருக்கணும். நான் எப்படி சொல்கிறேன், நீ வந்து வீடியோ தானே போகிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் ரெகுலராக பண்ணுறதுனால நம்ம ஃபேமிலி மாதிரி ஆயாச்சு. அதே மாதிரி கார்களும் நமக்காகவே இன்னைக்கு வந்து ரொம்ப தரமான கார்களை எடுத்து அந்த நிப்பாட்டியிருக்கோம். ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியான கார்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்பரே சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி இந்த வெற்றி சூடருடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க, நம்மளுடைய இன்னைக்கு பொங்கல் ஆஃபராக என்னென்ன கார்கள்லாம் என்னென்ன ப்ரைஸ்லாம் டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல்ண்ணே. சரிண்ணே. சரிண்ணே, என்னண்ணே ஒரு அர்ஜென்ட்டா வாங்க அப்படின்னு சொன்னீங்களா? பொங்கலுக்கு ஆஃபர் கொடுத்துருவோம். என்ன மாதிரி ஆஃபர் தர போறீங்க? நம்ம முன்னாடி கொஞ்சம் ரேட்டு கூட குறைச்சு அப்படி பேசுவோண்ணே. இப்போ வந்து என்னன்னா ஃபிக்ஸடா ஒரு பிரைஸ்ண்ணே. எல்லாமே ரீசனபிள் பிரைஸ், டீலர் பிரைஸ் தான். அப்படிங்களா? ஆமாண்ணே. எல்லாருக்கும் ஃபிக்ஸடா ஒரு பிரைஸ் சொல்லி மார்க்கெட் வேல்யூவோட ஒரு 50,000 1,00,000 கம்மியா நம்ம கொடுத்துடலாம்னு ஒரு இதுல முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாண்ணே, இது பொங்கல் ஆஃபர்ண்ணே ஃபுல்லா. ரைட், எங்களுடைய ஆடியன்ஸுக்கு. ஆமா, கண்டிப்பா. ரைட்ண்ணே. சரி, என்ன மாதிரியான ஆஃபர்லாம் இருக்கு வரப்போகுதுப்பா? ஆனா எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி நிறைய வண்டி இருக்குண்ணே. பழைய வண்டி, ஓல்டு ஸ்டாக் வண்டியும் இருக்கு. எல்லா வண்டிக்குமே ஒரு ரேட்டு வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூல இருந்து ஒரு 30,000 இருந்து 50,000 கம்மியா தானே நம்ம கொடுக்க போறோம். குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல வண்டி கிடைக்கும். வண்டி நல்லா இருக்கணும் எல்லா வண்டியும். எல்லா வண்டியும் வந்து ஓட்டி பாருங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், 9088773322. அந்த வீடியோலயே உங்களுக்கு கீழே மேல தெரியுது அந்த நம்பர் தானே. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்டலாக் எல்லா போட்டோவும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணி பேசிக்கலாண்ணே. சரிங்க, நம்ம ஷாப் அட்ரஸ் சொல்லுங்கண்ணே. அட்ரஸ் வந்து தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல காமாட்சி ஹாஸ்பிட்டல்ண்ணே. இதுதான் காமாட்சி ஹாஸ்பிட்டல். ஓகேண்ணே. அதுக்கு நேர் எய்த்தாப்புல 2வது கடை, நட்சத்திர நகர் 4th கிராஸ். நீங்க வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னாக்கா நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாண்ணே. வண்டி நம்பர் கூப்பிட்டாலே போதும். ஆமா, நாங்களே வந்து கூப்பிட்டுக்கிறோம். புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூப்பிட்டுக்கிறோம், இல்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தாலும் கூப்பிட்டுக்குவோம். ஓகேண்ணே. ஓகேண்ணே. சரிங்கண்ணே, இப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன கார்? ஃபர்ஸ்ட் வந்து ரெனால்ட்ல ஒரு அருமையான வண்டிண்ணே. 2018 2 ஓனர்ண்ணே. டஸ்டர் RX S
உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கா மெயின்டெனன்ஸ்னா நம்ம ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு வண்டி. தஞ்சாவூர் நம்பர்ண்ணே. நம்பருமே பாத்தீங்களா, ஃபேன்சி நம்பர். ஆமா, 1,10,000 தான் ஓடி இருக்கு வண்டி. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். வண்டி உள்ள நல்லா இருக்குண்ணே. நல்ல காஸ்ட்லியான லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. மொத்தம் இது லோக்கல் நம்பர், ஃபேன்சி நம்பர். ஆமாண்ணே. அது ஒண்ணு டஸ்டர் ஒயிட் கலரு. ஆமா, எல்லாமே இதா இருக்கு. இது என்ன வந்து நாலு டயரும் புது டயருண்ணே. ஓகே, 4 டயரும் பிரிஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப நீட்டா இருக்கும்ண்ணே வண்டி. ரெடி டு டிரைவ். எஸ். ஓகேண்ணே, இது என்னண்ணே பிக்சர் பிரைஸ் என்ன சார்? பிக்சர் பிரைஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 7 ரூபா வரையும் விலை சொல்றாங்கண்ணே. 18 டீசலுக்கு. நம்ம வந்து பிக்சடா வந்து 5,90,000 ரூபா. வெரி ஃபைனல். இது வந்து உங்களுக்கு லோன் ப்ராசஸிங் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா லோன் பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளவு இருந்துச்சுன்னா லோன் பண்ணிடலாம். ஆனா சிபில் ஸ்கோர் 750 மேல இருக்கணும்ண்ணே. எதுவும் அமௌண்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 4 ரூபாயில இருந்து 5 ரூபா வரையும் பண்ணி கொடுக்கலாம். 5 ரூபானாலுமே அப்போ ஒரு 90 ரூபா கட்டினீங்கன்னாக்கா எடுத்துக்கலாம். ஒரு செலவு கிடையாது. இப்போ ஆக்சுவலா மார்க்கெட்ல 7 ரூபா வரைக்கும் போகுது. ஆமா, போகுது. ஆரம்பத்துக்கு போனாலுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா மிச்சம் ஆகும். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிடலாம். அடுத்து ஒரு 7 சீட்டர். ஓகே, 7 சீட்டர்ல ரெனால்ட் லாட்ஜின்னு 2015 ஒரே ஓனர் தானே. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு 4 டயரு உங்களுக்கு பிராண்ட் நியூவா தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய்க்கு மேல தானே விலை சொல்றாங்க. நம்ம பிக்சடா ஒரு விலை சொல்றோம்னா 3,90,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். 3,90,000. என்ன மாடல் சொன்னீங்க? 2015 ஒரே ஓனர். இன்னைக்கு 15 எர்டிகா என்ன 7 சீட்டர் இந்த விலைக்கு கிடைக்காதுண்ணே. இன்னைக்கு என்ன ரேட் போகும் டீசல்? 15 எர்டிகா வந்து ஒரு 7,000 ரூபாய்க்கு மேல போகும். 7 ரூபாயில இருந்து 7,000 ரூபாய் ஆரம்பம் போகும்னு வச்சுக்கோமே. அப்படி இருந்தாலுமே ரேட் எங்கேயோ மிச்சப்படுதே. 3,90,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். தயவு செஞ்சு ஒன்று சொல்றேன், இதுக்கு மேல நெகோசியேட் பண்ணாதீங்க. நம்ம எல்லாமே ஃபிக்ஸட் தான். ஃபிக்ஸட் ரேட். இந்த பிரைஸ்னா வரலாம். ஆமா, இப்போ இது சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளவு வரும்? ஒரு சின்ன ஆயில் சர்வீஸ் பண்றோம்னா எவ்வளவு வரும்? ஆனா டீசல் வண்டி சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 3,000 ரூபா 3,500 ரூபா அதிகபட்சம் வரணும். டீசல் ஃபில்டர் மாத்தினாக்கா 1,500 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். 5,000 ரூபா வரும். 30,000 கிலோமீட்டர் ஒரு தடவை டீசல் ஃபில்டர் மாத்துவாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு தாராளமா ஓட்டலாம். இன்ஜினுடைய குவாலிட்டி உங்களுடைய மனசுக்கு எப்படி இருக்கும்? ஆனா நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு வண்டி, எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு. ஓகேண்ணே. அப்புறம் இதுக்கு ஃபினான்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? ஃபினான்ஸ் கிடைக்க வாய்ப்பு? ஆனா ஃபினான்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாண்ணே. ட்ரை பண்ணி வாங்க முடிஞ்சிச்சுன்னா நான் 3 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறேன். ஓகே, அப்படினாலுமே எவ்வளவு சொன்னீங்க இதுக்கு? 3,90,000. அப்போ ஒரு 90,000 ரூபா இருந்தா போதும். 90,000 அந்த எடுத்துக்கலாம். அவங்க ப்ராப்பரா பேப்பர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா 3 கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வண்டி போயிடலாண்ணே. ஓகே, அடுத்து சியாஸ் ஒரு கப்பல் ஒன்று நிப்பாட்டிக்கல. மாருதியில ஒரு லக்ஸரியான வண்டிண்ணே, பிரீமியம் வெஹிக்கிள் சியாஸ் 2017 செகண்ட் ஓனர்ல இருக்குண்ணே. உங்களுக்கு 2 பிராண்ட் நியூ டயர் இருக்கு. 2 டயர் வந்து உங்களுக்கு ஒரு 50-60% இருக்கும். உங்களுக்கு இன்டீரியர் ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும். இது வந்து VDI பிளஸ் டீசல். டீசல் அண்ணே, டீசல்லாம் நம்பி எடுக்கலாம்னு சியாஸ்ல. ஆமா, மைலேஜும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். உங்களுக்கு லக்ஸரி கார்னே. ஆமாண்ணே. யாரு எவ்வளவுக்கு ஃபுட் பேஸ் கிடைக்குது இல்ல? டிக்கி ஸ்பேஸும் நல்லா இருக்குண்ணே பாருங்க. இதான் பூட் பேஸ். நான் பூட் பேஸ் சொல்லிட்டேன். நல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, சியாஸ்லயே இது சுசுக்கிலேயே ஒரு லக்ஸரி, உண்மையான லக்ஸரி ஆக்சுவல் செடான் இது மட்டும் தானே. கண்டிப்பா இது வந்து சக்சஸான வண்டி. SHVS னு ஒரு வேரியன்ட்னா அது. அதாவது ஸ்மார்ட் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த ஹைபிரிட் மாடல் தான் அது உங்களுக்கு. அதனால வந்து மைலேஜ் கன்சப்ஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. வண்டி நுப்பாட்டுறதுக்கு எனக்கு இடம் இருக்கு அப்படின்னா தாராளமா எடுக்கலாம், யோசிக்காம எடுக்கலாம். ஆமாண்ணே. ஏன்னா நீங்க வந்து ஆக்சுவலா உங்களுக்கு வந்து திருப்தியா பிடிச்சிருக்கா இன்ஜினை மட்டும் செக் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாதுண்ணே. ஃபுல்லாவே ஒரிஜினல் பெயிண்ட்ல தான் இருக்கு. ஓகேண்ணே. உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து செராமிக் கோட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட விலை சொல்லலாமா? அண்ணே, அதுதானே வேணும். பிக்சர் பிரைஸ் வேற சொல்லிட்டீங்க, எவ்வளவுக்கு குறைச்சு தரீங்க? ஆனா பிக்சர் பிரைஸா உங்களுக்கு வந்து ஃபைனலா ஒரு 5,90,000 ரூபாய் கேட்குறோண்ணே. 5,90,000 சின்ன விலை வித்தியாசத்துல பண்ணிக்கலாம். டிசைரே 6 ரூபாய்க்கு மேலதான் போகுது. ஆமா, அதனால என்ன மாடல்னே? இது வந்து 17
17 2 ஓனர். 2 ஓனர். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. ஓகேண்ணே. இதுக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வரையும் பண்ணி கொடுக்குறேன். சூப்பரா. ஓகே, பண்ணிக்கலாண்ணே. அப்ப ஒரு 90,000 ரூபா இருந்தா போதும், தாராளமா பண்ணிக்கலாம். அந்த 5 ரூபாய்க்கு நம்ம மாசம் எவ்வளவு வரும்? ஒரு 10,000 ரூபா வருமா? 12,000 ரூபா? இல்லண்ணே, அது வந்து இயர் பொறுத்து இருக்கு. ஒரு 4 வருஷம் எப்படி 3 வருஷம் போட்டீங்கன்னா ஒரு 18 ரூபா 17 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். 5 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா ஒரு 13 ரூபாயில இருந்து 15 ரூபா வரும். 18 ரூபா அந்த இதை கனெக்ட் பண்ணி கன்சிடர் பண்ண முடியும்னா இதை தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே. ரெடி பேமெண்டா வந்துச்சுன்னா எதுவும் குறைக்கலாமானே? கண்டிப்பா குறைச்சு கொடுக்கலாம். எவ்வளவு? 590 590 குறைச்சு கொடுக்குறீங்களா? பிக்சர் பிரைஸ் நீங்க குறைச்சு கொடுப்போம். ஓகேண்ணே, எங்களுடைய ஆடியன்ஸ் வருவாங்க. சரிண்ணே, ஏதாச்சும் அனுசரிச்சு கொடுங்க. சரிண்ணே, கண்டிப்பா. அடுத்த வண்டி போயிருவோண்ணே. ஓகேண்ணே. அடுத்து ஒரு சிவப்பு கலர் காருக்குள்ள நிக்கிறீங்களா? அண்ணா ஒண்ணு இல்லண்ணே, 2 நிக்குதுண்ணே. 2? ஒண்ணு வந்து டாட்டால போல்ட், இன்னொன்னு பிராண்ட் ஷிஃப்ட். ரெண்டுமே ரிலேபிளான இன்ஜின். இது 75 PS. இது வண்டி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வண்டி பாத்துருவோமாண்ணே? பாத்துருவோம். வண்டியுமே லோக்கல் நம்பரா இருக்குண்ணே. லோக்கல் நம்பர், மதுரை நம்பர், 2 ஓனர்ண்ணே. 2015 செகண்ட் ஓனர்ல இருக்கு வண்டி. இதுவுமே 4 டயரும் புதுசா போட்டிருக்காங்க. இன்டீரியர் 15. ஆமா, இன்டீரியர் சீட் கவர்ஸ், ஒரு ஏசிசி எல்லாமே பக்காவா இருக்குண்ணே வண்டி. டாடா போல்ட் எல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் தாராளமா எடுக்கலாம்னு சொல்லுவேன். 13,000 கிலோமீட்டர் 1,30,000 ஓடி இருக்கு. 1,30,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் ரெக்கார்டு தான். ஓகே, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஆமா, சீட்டுடைய அந்த பெரிய உருவத்துக்கே பாருங்களேன் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆமா, இது வந்து மைலேஜ் உங்களுக்கு ஒரு 23 அந்த ரேஞ்சு கொடுக்கும். தாராளமா கொடுக்கும் இந்த வண்டி. என்னை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ரேஞ்சுக்கு காஸ்ட் கம்மியா இருக்கணும். எனக்கு ரீவேல்யூவேஷனை பத்தி பிரச்சனை இல்ல. இன்னொன்னு நிறைய பேர் ரீவேல்யூவேஷன் இல்லையம்பாங்க. ஆமா, இப்ப அந்த வேல்யூவேஷன் இது நம்மளுக்கு கம்மியா தான் வாங்குறோம். ஆமா, அப்ப கொடுக்கலையும் கம்மியா தான் கொடுக்க போறோம். கண்டிப்பா கொடுக்க போறது இல்ல. ஆமாண்ணே. ஆனா ஃபோர்டு எல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் தாராளமா எடுக்கலானே. அவங்க நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இருந்த இண்டிகாவை வச்சு நினைச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து குவார்டர் ஜெட் இன்ஜின். இதுவுமே வந்து அந்த இரும்புல நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் வண்டி. இதுக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா 2,88,000 ரூபா. 2 கொடுத்துடலாம். இதுக்கு வந்து 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். முடிஞ்சா லோன் பண்ணி கொடுக்கலாம். இது லோன் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. நம்ம வேற பினான்ஸ்ல கேட்டிருக்கோம், பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா லோன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்க அந்த ஐடி ப்ரூஃப் மட்டும் கரெக்டா ப்ராப்பரா எடுத்து வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன். 88,000 ரூபாய்க்கு நான் வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவேன். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, வண்டியுமே நல்லா இருக்கு. வந்து சிலவங்களுக்குலாம் ராசிக்கு எடுப்பாங்க. ஆமா, அது பெஸ்டா இருக்கும். தாராளமா எடுத்துக்கலாம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நீங்க ஓட்டிட்டு வந்திருப்பீங்களா? இன்ஜின் அருமையா இருக்குண்ணா வண்டி. எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடையாது. உங்களுக்கு எடுத்து தாராளமா ஓட்டலாம். ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேணாம். சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. 15 2 ஓனர், 15 செகண்ட் ஓனர். ஓகே, அடுத்தது ஷிஃப்ட்னே. அடுத்தது ஷிஃப்ட்னா 2017 செகண்ட் ஓனர்ல இருக்குண்ணே. மார்க்கெட் லீடர். இதுவும் 4 டயரும் புதுசு போட்டிருக்காங்க. 17 பெட்ரோல் VXI. ஓகே, நான் ஒரு மெக்கானிட்ட கேட்கும்போது கேட்டேன், பெட்ரோல் இன்ஜினும் டீசல் இன்ஜினும் நல்லா தானே இருக்கு, டீசலே நல்ல மைலேஜ் கொடுக்குது, டீசலே எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது சொன்னாரு, அது 1,00,000 கிலோமீட்டர்ல டைம் கட்டாயம் மாத்தி ஆகணும். நம்ம அடிச்சு பிடிச்சி ஓட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம், தாராளமா ஓட்டலாம், பெட்ரோல் ஓட்டலாம். அந்த ரிலேபிள் வந்து பெட்ரோல்ல இருக்கும். பெட்ரோல்னா உங்களுக்கு எது இருப்பான்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கும், கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும், வண்டி ஓடுறது தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அது இல்லாம எந்த இடத்துலயுமே வந்து ஒரு பயம் இல்லாம போயிட்டு வந்துடலாம். ஆமா, இப்ப நம்ம ஒரு சர்வீஸ் இன்னைக்கு விடணுங்கிற இடத்துல சர்வீஸ் காஸ்டும் கொஞ்சம் கம்மியாவே வரும், கம்மியா இருக்கும் அப்படின்னாங்க. என்னன்னா அது பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் நம்ம கூட போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாண்ணே, என்னண்ணே? ஆமா, இப்ப அந்த வண்டிக்கு ஒரு 100 கிலோமீட்டர் போனா எவ்வளவு பெட்ரோல் டீசல் போற மாதிரி இருக்கும்? இது 100 கிலோமீட்டர் போகணும்னாக்கா நான் ஒரு 400 ரூபா 500 ரூபாய்க்கு போட்டா போயிடும். இதுக்கு ஒரு 800 ரூபா அவ்வளவு வித்தியாசம். ஆமா, என்னன்னா சர்வீஸ் காஸ்ட்ல நம்மளுக்கு இது கம்மியா பண்ணிக்கிறோம். ஆமா, இது வந்து இப்பதானே ரீசெண்டா வந்திருக்கு. ஹெட்லைட் எல்லாம் பாலிஷ் போட்டு உங்களுக்கு பக்காவா கொடுத்துருவோம். பாலிஷ் போட்டா நல்லா சின்ன சின்ன வேலைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாங்க பண்ணி வச்சிருவோம். நீங்க வந்து விசிட் பண்ணும்போது எல்லா வேலையும் ரெடியா இருக்கும் உங்களுக்கு. வண்டி எடுத்து ஓட்டுற கண்டிஷன்ல இருக்கும். இதுக்கு வந்து மார்க்கெட் விலையோட ரொம்ப கம்மியா 4,60,000 ரூபாய்க்கு நான் ஃபைனல் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. 17 செகண்ட் ஓனர் பெட்ரோல் 4,60,000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். 4 ரூபா வரையும் லோன் பண்ணி கொடுத்துறேன். அப்போ ஒரு 60,000 மட்டும் இருந்தாக்கா கண்டிப்பா எடுத்துக்கலாம் வண்டி. ஒரு 60,000 ரூபாயில ஏதாச்சும் 60,000 ரூபாயில இந்த வண்டியில பண்ண முடியாது. ஆமா, பட் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. நீங்க வாங்க, ஏதாவது நான் கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன். எடுக்கணும்னு வந்துட்டானா ஏதாச்சும். ஆமா, எடுக்கணும்னு வந்து பாருங்க, நான் கண்டிப்பா ஏதாவது பெஸ்ட் பிரைஸ் பண்ணி. ஏன்னா பெட்ரோல் வண்டி எல்லாம் எடுக்கிறவங்க ஆசைப்பட்டு வருவாங்க. ஆமா, பெட்ரோல் வண்டி தான் வேணும்னு. ஏன்னா டீசல் மைண்ட் செட்டோட மாத்திக்கிறாங்க. இப்போ போல்டுக்கு போறவங்க டிசைர் போவாங்க, டிசைர் போற வேற வண்டி போவாங்க. பெட்ரோல் எல்லாம் மைனூட்டா வர்றவங்க வருவாங்க.
வருவாங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா வண்டி. ஓகேண்ணே. ஓகேண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வேகனார் ஸ்டிங்ரேண்ணே, 2013 மாடல், 2 ஓனர், மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணே. வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 84,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குண்ணா. அதுவும் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்கண்ணே. 4 டயரில் 2 டயர் புதுசாகவே இருக்குங்கண்ணே. 2 டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்கண்ணே. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக், மியூசிக் சிஸ்டம், பவர் மிரர் அட்ஜஸ்டட் எல்லாம் வந்துடும். எக்ஸ்ட்ரா அலாயில் வந்துடும். வேகனார் ஸ்டிங்ரேங்கனால இது வண்டி கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குங்கண்ணே. டால் பாய் ஷேப்பில் நல்ல ஹைட்டான வண்டி. வண்டி ஓவரால் லுக் வைஸ் எல்லாமே வண்டி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குங்கண்ணே. இந்த வண்டி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். 3,25,000 விலை சொல்லியிருப்போம். இந்த தடவை பொங்கல் ஆஃபராக நம்ம வெரி ஃபைனலாக ஃபிக்ஸட் ப்ரைஸாக இந்த வண்டியை ஒரு 2,90,000 கொடுத்துலானே. தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துலானே. ஓகேண்ணே, அடுத்த வண்டி போயிடலாம். ஆனால் நம்ம அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிஆர்விண்ணே, 2016 மாடல், சிங்கிள் ஓனர்ண்ணே. இது ஒரு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தானே. இது ஒரு பெட்ரோல் இன்ஜின் வாங்கிக்கலாம். வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குண்ணே. ஸ்மூத் இன்ஜின்ண்ணே. ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 ஓடிக்குண்ணே. அதுவும் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்கண்ணே. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குண்ணே. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ வந்துடும். 2 ஏர்பேக் ABS வந்துருங்கண்ணே. இன்பில்ட் ஆடி சிஸ்டம் வந்துடும். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கண்ணே. ரியர் AC வந்துடும் உங்களுக்கு. 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குண்ணே. வண்டி ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 டயருமே ஆவரேஜாக ஒரு 60% குறையாமல் இருக்குண்ணே. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை, நம்ம 1 இயர் கரண்ட் பண்ணி கொடுத்துலாண்ணே. இந்த வண்டி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6,4 லட்சம் கேட்டிருப்போண்ணே. இந்த தடவை பொங்கல் ஆஃபராக வெரி ஃபைனலாக 5,90,000 பண்ணி கொடுத்துடலாண்ணே. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5 நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாண்ணே. தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுக்கலாண்ணே. ஓகேண்ணே, அடுத்த வண்டி போயிடலாமா? ஆனால் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னிண்ணே, 2013-14 ரெஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணே. அதுவும் மதுரை நம்பர் தானே. நம்ம பார்க்குற 3வது மதுரை வண்டிங்கண்ணே. 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணே. வண்டி டீசல் வண்டிங்கண்ணே. இன்ஜின், AC எல்லாமே நல்லாயிருக்கும். இருக்கையில் டாப் அண்ட் மாடல்ண்ணே. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும் உங்களுக்கு. ஏர்பேக், ABS, அலாய்வில் எல்லாமே வந்துருங்கண்ணே. வண்டி ஒரு டீசல் வண்டினா நல்ல கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்கண்ணே. 2014 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இந்த வண்டி நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் நம்ம கேட்டிருப்போங்கண்ணே, 2,85,000 கேட்டிருப்போம். இப்போ பொங்கல் ஆஃபராக நம்ம இந்த வண்டியை ஒரு 2,40,000 ஃபைனலாக கொடுத்துலாங்கண்ணே. FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துலாண்ணே. வண்டி மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணே. நேராக வந்து விசிட் பண்ணுங்கண்ணே. இந்த பெரிய காருக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாமாண்ணே? ஆனால் நம்ம 3 ஓனர்னால கொஞ்சம் சிரமம். பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு 2 ரூபா லோன் வாங்கி கொடுத்துலாம். அவங்க சிபில் நல்லா இருக்குன்னா நம்ம ஒரு 2 ரூபாய்க்கு லோன் வாங்கி கொடுத்துடலாண்ணே. ஓகே, நன்றிண்ணே. பெட்ரோல் வண்டி தான்? டீசல் டீசல்ண்ணே. டீசல் வண்டி. டீசல் எவ்வளோண்ணே கொடுக்கும்? அந்த மைலேஜ் 20 வரைக்கும் கிடைக்குங்கண்ணே. டீசல் வண்டியில் உங்களுக்கு நல்ல செடான் டைப்பில் பெரிய வண்டிங்கண்ணே. அடுத்து ஈயாண்ணே. ஆனால் அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹூண்டா ஈயானுங்கண்ணே, 2013 மாடல், சிங்கிள் ஓனர்ண்ணே. மேக்னா ப்ளஸ்ங்கண்ணே. உங்களுக்கு இன்பில்ட் ஆடி சிஸ்டம் வந்துடும். 2 பவர் விண்டோ வந்துடும். AC எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணே. ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணே. சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குங்கண்ணா. மற்றபடி மேஜரான ஒர்க் எதுவும் வண்டியில் இருக்காது. ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல வண்டி. எனக்கு ஈயான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2 ரூபாய்க்கு மேலே வித்துட்டு இருக்குங்கண்ணே. நம்ம இந்த வண்டிக்கு கேட்க போகிற விலை ரொம்ப கம்மியான விலை தானே. சின்ன சின்ன பெயிண்ட் வேலைகள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 4 டயர் கம்மியாக இருக்கும். நம்மள்ட்ட ஒரு செட் டயர் இருக்குது. அந்த டயரை போட்டு தெளிவாக கொடுத்துடலாங்கண்ணே. மாற்றி கொடுத்துறீங்களா? கண்டிப்பாக மாற்றியே கொடுத்துடலாங்கண்ணே. இன்சூரன்ஸும் அதே மாதிரி கரண்ட்ல இருந்தால் 1 இயர் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி ஃபேமிலி பட்ஜெட் காரு. நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கேட்பாங்க. என்ன அடிச்சு தரீங்க எங்களுக்கு விலை? ஆனால் இந்த வண்டி நம்ம அதான் இன்னைக்கு 2 ரூபாய்க்கு வண்டியே கிடையாது. ஈயான் சிங்கிள் ஓனர் வண்டியில் எனக்கு 2 ரூபாய்க்கு மேலே வித்துட்டு இருக்கு. ஆமாம். நம்ம இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா 1,85,000. அந்த 1,85,000 4 டயர் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு 4 டயர் போட்டு கொடுத்து 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாங்கண்ணே. ஓகேண்ணே. ஓகேண்ணே. போட்டு என்ன ரேட்டு தரலாம்? அண்ணே 1,85,000 கொடுத்துடலாண்ணே. ஃபிக்ஸடா? ஓகே, ஃபிக்ஸடா. ஓகேண்ணே. ஒரே அல்டோ நிப்பாட்டிருக்கீங்களா? ஆமாண்ணே, எல்லாரும் சின்ன வண்டியா கேக்குறாங்க, லோ பட்ஜெட்ல கேக்குறாங்க. அதனால ஒரு 4 வண்டி எடுத்து வந்திருக்கோண்ணே. 2 ப்ளூ கலரு, ஒரு ரெட் கலரு, ஒரு சில்வர் கலர்ண்ணே. எல்லா கலர்லயும் வண்டி இருக்கு. ரைட்ண்ணே. இப்ப பார்க்கலாம் வண்டி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2011ண்ணே. 11 தேர்ட் ஓனர்ல இருக்குண்ணே. 4 டயர் புதுசா இருக்கு. இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. பெயிண்டிங்கும் ஒரிஜினல் பெயிண்டிங் தானே. 2 ரிமோட் கண்ட்ரோல், 2 கீ இதுல எல்லாமே வந்துரும். ஆமா, இந்த வண்டி அவுட்புட்டே நல்லா இருக்குண்ணே. ஒரு நல்ல மெயின்டைன் பண்ண ஒரு காருண்ணே. அட்டகாசம். LXi AC பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. இந்த வண்டியில குறைன்னு பார்த்தா அந்த லைட்டா ஒரு சின்ன டென்ட் மட்டும் தான். ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க எப்படி சொல்றேன். மற்றபடி பம்பர் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்குண்ணே வண்டியில. இப்போ ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டோம். பார்க்கலாம். ஆமா, இந்த வண்டிக்கு ஃபிக்ஸடா ஒரு விலை சொல்றேன்னு 1,70,000 ஃபைனலா கொடுத்துடலாம். நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க, ஓட்டி பாருங்க. ஏதாவது கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசத்துல ஏதாவது குறைச்சு கூட கொடுக்கலாம். சரி, லோ பட்ஜெட்லயும் ஃபைனான்ஸ் எடுக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஃபைனான்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பண்ண முடியாது. என்ன மாடல்னு சொன்னீங்க? 11 பண்ண முடியாது. பண்ண முடியாது.
பட் இருந்தாலும் இருந்தாலும் நம்ம கேட்டு பார்ப்போண்ணே. ஃபைனான்சர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா கேட்டு பண்ணி எங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய இருக்கு, பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா லோ பட்ஜெட்ல எடுப்போம். சரிண்ணே, கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். ஓகேண்ணா. என்ன லாஸ்ட் என்ன கேட்டீங்கன்னு? 1,70,000. 70,000 ரூபாய் இருந்தா கொண்டு வந்து. ஆமா. 1,70,000. ஆமாண்ணே. ஓகேண்ணா. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னாக்கா 2008ண்ணே. இது 8ஆண்ணே. 29 வரையும் பேப்பர் கரண்ட்ல இருக்குண்ணே. இது வந்து 3rd ஓனர். ஃப்ரண்ட் புது டயர் பேண்டா இருக்குண்ணே. ஆமாண்ணே. ஷாக்ல ஆவரேஜா தான் இருக்கு. பாடி லைன் இது கொஞ்சம் கம்மி. இருங்க, ரிமோட் இருக்கு, ஏன் கஷ்டப்படுறீங்க? ரிமோட் இருக்கா? ஆமா. அடேங்கப்பா, இந்த வண்டியில ரிமோட் எதிர்பார்த்தேன். நல்லா இருக்குண்ணே. சின்ன கார் எனக்கு போதும் பார்த்தாச்சு, ரொம்ப எல்லாம் பெருசா எனக்கு தேவையில்லை நினைச்சு இந்த கார் கண்டிப்பா இதுவும் நல்லா இருக்கும், ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. இது ஃப்ரண்ட் பேக் பம்பர் வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க அவங்க. காமனா வந்து பிளாக்ல தான் வரும். ஓ ஆமா ஆமா, இந்த வந்து பிளாக்ல வரும். ஆமா. ஓகே ஓகே. இதற்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னாக்கா 1,15,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். அதுல நோ நெகோசியேஷன். 1,15,000 ரூபாய் ஃபைனலுக்கு கொடுத்துடலாம். 2008 29 வரையும் பேப்பர் கரண்ட்ல இருக்குண்ணே. அடுத்த வண்டி பார்ப்போனே. ஓகேண்ணா. அடுத்த ஒரு அல்டோ. அடுத்தது அல்டோ, அதுவும் ப்ளூ கலர் தான். உங்களுக்கு 2 டயர் புது டயர் போட்டுருக்காங்க, 2 டயர் ஆஃப் கண்டிஷனுக்கு மேல இருக்கும் உங்களுக்கு. இதுவும் 2010. 2010 ஆமாண்ணே. இதுவும் நல்லா இருக்கு. ஆனா அந்த வண்டியில ஆடியோ சிஸ்டம் இருந்துச்சு, இதுல மட்டும் காணும். இதுல மட்டும் இல்ல. ஆனா இது சீட் கவர்ஸ் அந்த ஸ்பாஞ்ச்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குண்ணே. ஓகே. இது LXi. இது. ஓகேண்ணே. இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ்? இந்த வண்டிக்கும் விலை பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர லோ பட்ஜெட் தானே. 1,20,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வண்டி. 1,20,000 ஃபைனல் ரேட். பொங்கல் ஆஃபர். பொங்கல் ஆஃபர். 1,20,000 1,20,000 1,15 1,70. ஓகே. இதோட கம்மியான ரேட்ல இருக்கா? வாங்க அங்க போ. ஓகே. அந்த ஒன்று இருக்குல்ல. இது வந்துண்ணே சில்வர் கலரு, தஞ்சாவூர் நம்பர்ண்ணே. இதுவும் 3rd ஓனர்ல இருக்குண்ணே. வண்டி நம்பர் கோல்டா இருக்குண்ணே. ஆமாண்ணே. ஓகேண்ணே. இது வந்து ஆல்டோ ஸ்டாண்டர்ட்ல இதுல வந்து பவர் ஸ்டீரிங் ஏசி மட்டும் வராது. ஓகே. ஆனா கலர்ஸ் டிஸ்ப்ளே வருதுண்ணே. ஆமா. வச்சிருக்காருண்ணே. ஏதோ ஒரு ஆடியோ சிஸ்டம் எல்லாம் போட்டிருக்காரு பயங்கரமா. ஆமா ஆமா போட்டிருக்காங்க. ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்குண்ணே. இது பாருங்க. இதற்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,35,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அது 1,35 ஃபைனலா கொடுத்துடலாம் அந்த வண்டி. ஓகேண்ணே. எல்லா வண்டிக்கும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவோம். இல்ல அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே. ஆமா, அதுக்குள்ளே பண்ணி கொடுத்துடலாம். நெகோசியேஷன் பண்ணாம இருந்தாங்கன்னா நாங்க பண்ணி கொடுத்துருவோம். சைலோ இத பத்தி சொல்லுங்க. சைலோ வந்து 7 சீட்டர்ல ஒரு பெஸ்டான காரண 2010 செகண்ட் ஓனர்ல இருக்கு. E4 அண்ணா. 2 டயர் புதுசு போட்டிருக்கு. உங்களுக்கு இன்டீரியர் நல்லா இருக்கும். ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், மேஜரா எந்த வேலையும் கிடையாது. இன்ஜின் அவ்வளவு அருமையா இருக்குண்ணே. இன்டீரியர் பாருங்க. 2 டயர் வந்து 40% இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து எடுத்து பக்கா யூஸ் பண்றாங்க. மைலேஜும் உங்களுக்கு ஒரு 15-16 கொடுக்கும். வண்டி பாருங்க. ஏன்னா ரொம்ப ஓப்பனாவே கேக்குறேனே, எங்க ஆடியன்ஸ் நிறைய சைலோ கேக்குறவங்க இருக்காங்க. சரி, அவங்களுக்கு நல்ல வண்டி கொடுக்க முடியலனால வண்டியும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க என்ன பிரைஸ்க்கு ஓப்பனா பொங்கல் ஆஃபரா 3,400 ரூபாய் கேட்டோன்னே இது வெரி ஃபைனலா 2,85,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். 2,85 ஃபைனலா கொடுத்துடலாம். அதுல எதுவும் நெகோசியேட் பண்ண முடியாது. 2,85 2010 செகண்ட் ஓனர். சரிங்கண்ணே. எங்க ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணி கொடுங்க. தாராளமா ஓட்டி பார்க்க சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா அந்த ரேட்டு கொடுத்துடலாம். சரிமாண்ணே. வண்டி நம்பருமே நல்லா தானே இருக்கு. ஆமா ஆமா. 75-86 ஏர் நம்பர்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. வண்டி நம்பருமே நல்லா இருக்குண்ணே. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டிருக்கு. வண்டி நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே போட்டிருக்காங்கண்ணே. ஆனா ஏசி ஒர்க்கிங் எல்லாமே திருப்பி ஒரு 5 ரூபா 10 ரூபா வேலை பாக்குற மாதிரி தானே இருக்கும். செகண்ட் ஹேண்ட்னு போயிட்டா புதுசு எடுத்தாதான் வேலை இருக்கு. அதுவும் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கார் மட்டும் தான் நீங்க பர்ஃபெக்ட்டா எதிர்பார்க்க முடியும். அதுவுமே வந்து ஒரு 5,000-10,000 செலவு பண்ண மாதிரி ஒரு ஆயில் சர்வீஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்கும் கண்டிப்பா. அது மட்டும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு சைலோவுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கா. ஆமா ஆமா. ரைட்ண்ணே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் கார்னே, எல்லாரும் விரும்பி கேக்குற இண்டிகா. 2010 3 ஓனர்ல இருக்குண்ணே. இப்பதான் வண்டி வந்துச்சு, இன்னும் வாட்டர் வாஷ் கூட பண்ணல. நல்லா கொஞ்சம் அழுக்கா இருக்கும். இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்குண்ணே. ஏன் தொட்டோனே ஸ்டார்ட் ஆச்சுண்ணே. ஆமா மாதிரி
ஏசி ஒர்க்கிங். ஏசி ஒர்க்கிங்ண்ணே. இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சீட் கவர்லாம் புதுசு போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட் மட்டும் இல்லை, ஃப்ளோர் மேட் வேணா ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. வண்டி மட்டும் சர்வீஸ் பண்ணி நிப்பாட்டினோம்னா பக்காவா இருக்குங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு. 2 டயர் மட்டும் கொஞ்சம் 2 டயர் மட்டும் எடுத்து போடுற மாதிரி இருக்குண்ணே. பெரிய ரஸ்ட் தெரியல கண்ணுக்கு. ரஸ்ட் எல்லாம் எதுவும் கிடையாதுண்ணே இதுல. ஓகே, வண்டி நம்பருமே நல்லா இருக்கு. 57 76 70. வண்டி நம்பர் நல்லா இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. பேட்டரி நல்லா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்குண்ணா வண்டி. ஓகேண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னாக்கா 75,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துருவாங்க. வெறும் 75. ஆமா. இது வண்டினா டயர் மாத்தணும், 4 டயர் போட்டுக்கலாம். டயர் 2 டயர் மாத்தணும், அவ்வளவுதான். வாட்டர் வாஷ்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல் மேட் நான் போட்டு கொடுத்துறேன். ஏன்னா டயர் மட்டும் மாத்துற மாதிரி 75 ரூபாய்க்குலாம் எடுத்து ஓட்டலாமே. தாராளமா எடுத்து ஓட்டலாம். மைலேஜும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். இது TDI இன்ஜின் தான். கோட்டா இது CR4லாம் கிடையாது, TDI இன்ஜின். வண்டி நல்லா இருக்கும். எடுத்து பழகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வேற ரஃப் யூஸுக்கு அடிச்சிருந்துருவாங்க. அந்த 75,000 ரூபாயிலே உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேண்ணே. சரிண்ணே, சூப்பர். அடுத்த வண்டி போயிடலாம். ஓகேண்ணே. அண்ணா இது என்னண்ணே 2 ஃபுல் டோர் நிக்குதானே? அடுத்தது 2 புண்டோண்ணே. 2014 ஒன்று 12 ஒன்று. ஓகேண்ணே. இந்த 14 புண்டோ ஒரு VIP யூஸ் பண்ண வண்டிண்ணே. யாருண்ணே இந்த விஐபி? அவர் தானே வீடியோ எடுத்துட்டு வெட்டி சுடுறானே. அவரை பேச சொன்னா பேச மாட்டேங்கிறாருண்ணே. நீங்களே பேசி எனக்கு வித்து கொடுங்கன்னு சொல்றாங்க. 14 மாடலு வண்டி நல்லா இருக்குண்ணே. 2 டயர் புதுசு போட்டிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு 2 டயர் வந்து 75% மேலதான் இருக்கும். ஆமாண்ணே. இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங், ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ. அதான் நீங்களே பேசுறீங்கன்னு. 2 ஏசி, ஒரு 2 பவர் விண்டோண்ணே. சரிண்ணே. பேக்ல மேனுவல் விண்டோ தான். சரிண்ணே. சீட் கோர்ஸ் வந்து எடுக்கிறவங்க போட்டுக்கிறேன்னு வச்சுட்டேன். ஓகே. இல்ல நான் ரெடி பண்ணிருப்பேன். மற்ற வண்டி சின்ன சின்ன ரஸ்ட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே பல வீடியோ போட்டிருப்பேன். நம்ம நேரடி சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதை கொடுக்க மனசு இல்லை. நீங்க தான் சொல்லி அப்படியே அந்த வீடியோ என்கிட்ட கொடுங்க. நீங்க கொடுங்க. வீடியோ நீங்க தான் சரி கொடுங்க. அவங்க நிறைய பேர் ஃபுண்டா கேட்கறாரு நீங்க. ஆனா அதாவது நான் இன்ஜின்லயே வந்து ஃபியட் இன்ஜின் தான் பெஸ்ட் இன்ஜின். அருமையா இருக்குண்ணே. அதாவது இந்த இன்ஜின் தான் ஷிஃப்ட் இன்ஜின். எல்லாமே கோட்ரா ஜெட் உங்களுக்கு. இது டாடா போல்ட் எல்லாத்துலயுமே கோட்ரா ஜெட் இன்ஜின் வராது. இதுதான் இதுல உள்ளதுதான் வந்து அதாவது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆரிஜின்னு சொல்லுவாங்க. இன்ஜின் சப்ளை. ஆமா ஆமா ஆமா, அது மாதிரி இருக்கு. வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு. நான் ஓட்டி பார்த்தேன், பர்சனலா நான் ஓட்டி பார்த்தேன். சஸ்பென்ஷன் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் மாத்திட்டேன். அதான் சஸ்பென்ஷன் வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துருக்கீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க. நல்லா இருக்கு வண்டி. இதுக்கு கேட்கக்கூடிய விலை அண்ணன் கேட்கக்கூடிய விலை 2,35,000 ரூபாய்க்கு ஃபைனலா கிடைக்கும். நீங்க என் நம்பர் கான்டாக்ட் பண்றதுக்கு பதிலா அண்ணன் நம்பரே கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல என்னையும் கான்டாக்ட் பண்ணுங்க. இதனால பார்த்து நம்ம விலை பேசி எடுத்துக்கலாண்ணே. ஓகேண்ணே. சரிண்ணே. வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி, VIP யூஸ்ட். சரிண்ணே. இது அடுத்தது வந்து 2012. இது ரெட் கலரு. இது வண்டி 2 டயர் புது டயர் போட்டிருக்கு. 2 டயர் வந்து ஒரு 50% மேல இருக்கும். ஓகேண்ணே. இதுவும் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு. சின்ன சின்ன கோடுகள் இருக்கும். ஆமா, அது கிராச்சஸ். மற்றபடி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு வண்டியில. இதுவும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல? இது எல்லாமே ஏசிலாம் ஒர்க்கிங். ஆனா இதுல என்ன பெரிய பியூட்டினா 2 ஓனர், ஒரு ஓனர், ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர். இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். ஆமா, இதுவும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டு. அதான் இது ஒரு புது டயர் இருக்கு. அந்த கிராஸ்ல ஒன்னு இருக்கு, அதை மட்டும் மாத்தி போடணும்னு. இது வந்து ஆக்டிவ். ஆமா ஆமா, அதுவும் ஆக்டிவ் தான். அதான் ரெண்டுமே ஆக்டிவ் தான். ஆக்சுவலா அந்த கிராச்சஸ் மட்டும் சரி பண்ணாலே இந்த வண்டி இன்னும் டாப் நாட்ச் ஆயிரும். இல்ல, அது வந்து நம்ம மேக்ஸிமம் இருக்கிற கண்டிஷன்லயே கொடுத்துறது. அவங்க விருப்பப்பட்ட மாதிரி அவங்க ஸ்டிக்கர் பண்ணிக்கலாம். அதான் இப்ப கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கலாம். இதுக்கு சின்ன சின்ன செலவு தான் வரும். ஆமா ஆமா கண்டிப்பா. என்னோட ஐடியா சொன்னேன், ஏன்னா நம்ம அதை தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால ஆனா உண்மைக்குமே 200,000 ரூபாய்க்கு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், 200 கிலோமீட்டர் சாலிடா போகணும். தாராளமா போகணும். 250 கிலோமீட்டர் போகுது. ஆனா நம்ம அதே மாதிரி பிக்கப்பும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சில இடத்துல எல்லாம் பவர், அந்த டர்போ ஓபன் ஆயிருச்சுன்னா பேய் மாதிரி போகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போகுதுன்னு. அதே அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கு. வேகமா போயில சில இடத்துல ஸ்டேரிங் சில வண்டி எல்லாம் உலட்டும். இது அப்படியே செங்குத்தா போகுங்க. ஓகேண்ணே. இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? இதுக்கு வந்து நம்ம ஃபைனலா உங்களுக்கு வந்து 1,90,000 ரூபாய் கிடைக்குது. 1,90,000. ஆமா, இன்க்ளூடிங் நேம் ட்ரான்ஸ்ஃபரோட சேர்த்து சொல்றேன். இது 12. ஆமா, ஒரு ஓனர் 1,90,000. 14 2 ஓனர் 2,30,000 இன்க்ளூடிங் நேம் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, நேம் ட்ரான்ஸ்ஃபரோட சேர்த்து. சரி, ஓகேண்ணே. ஃபைனான்ஸ்ண்ணே, இது ஃபைனான்ஸ் கிடைக்குமாண்ணே? ஃபைனான்ஸ் வந்து நம்ம ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல கேட்டு பார்க்கலாம். ஆமா, ஆனா கிடைக்கிறது கொஞ்சம் சில சிரமம் தான். கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்த்தா இதுக்கு ஒரு ரூபா, இதுக்கு ஒரு 2 ரூபா வாங்கி கொடுப்போம். நீங்களே பேசுங்க, நீங்களே பார்த்து பிடிச்சி விட்டுருங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. ஏன்னா வண்டி நல்ல வண்டி. உண்மைக்குமே நான் வந்து வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு?
என்ன ஒரு அதிகபட்சம் ஒரு மாசம் இருக்குமாண்ணே? 1.5 மாசம் இருக்கும். கூட ஆயிடுச்சு. 1.5 மாசம். வீடியோவே போடல, நீங்க கூட சொன்னீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு. இருக்கட்டும்னா நான் வாடகை ஓட்டிக்கு தெரியுறேன் அப்படின்னு. சீக்கிரமாக BMW எடுக்க வாழ்த்துக்கள். வேற என்ன வண்டி நான் பாக்குறோம்? வேற வண்டி அண்ணா வேகனார் சொல்லுங்கண்ணே. ஆனால் நம்ம அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வேகனார்ண்ணே. 2011 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணே. 4 டயர் ஆவரேஜாக ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே உள்ள வந்துருதுங்கண்ணே. ஒரு கோட் பெயிண்ட் ஆகிடுச்சுங்கண்ணே. வண்டி ஃபுல் பெயிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் மற்றபடி வண்டி இன்ஜின் ஏசி, வண்டி ஓட்டுறது எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணே. வண்டி இன்னைக்கு வேகனர் பார்த்தீங்கன்னா 2011 மாடல்லாம் ஒரு 2.25, 2.30, 2.40 VXR இருந்தால் 2.5 வரைக்கும் கூட சொல்கிறாங்க. நம்ம இந்த வண்டிக்கு கேட்குற விலை பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்ச ரூபா தானே கேட்குறோம். அதுவும் ஃபைனல் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நேரம் வாங்க. அதில் எவ்வளோ பண்ணி கொடுக்குமோ நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாண்ணே. ஓகேண்ணே. ஓகே, தேங்க்யூண்ணே. ஓகேங்க, கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே இந்த டைம் வந்து உங்களுக்கு பிக்சர் ப்ரைஸாக ரேட் ரொம்ப ரீசனபிளாக டீலர் ப்ரைஸும் கொடுத்துருக்கோம். நல்ல கார்கள்லாம் நிறையா இருக்குது. நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா TN49 35 ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே மாதிரி ப்ரீஸாக இருக்குது, சியாஸ் இருக்குது, இன்னும் லோ பட்ஜெட்ஸ்லாம் நிறையா கார்கள் இருக்குது. நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் நம்மளுடைய இந்த வீடியோவுக்கு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.